அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம், சம்மர் ஸ்பெஷலாக. அது என்னென்னா லஸ்ஸி தான். வீட்டிலே ஈஸியாக ரொம்ப க்ரீமியாக எப்படி கடையில் கிடைக்கிற மாதிரி லஸ்ஸி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். வீட்டில் உர ஊற்றின தயிர் தான். தயிர் ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். நல்லா சில்லுன்னு எடுத்திருக்கேங்க. இது 1 கப் தயிர். இந்த 1 கப் தயிர் அப்படின்னா 1/2 கப் பால் சேர்க்கணுங்க. இது காய்ச்சி ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இது நல்லா சில்லுன்னு இருக்குது. இந்த பால் தான் நமக்கு க்ரீமாக இருக்கும். இந்த லஸ்ஸியில் ரொம்ப டேஸ்ட்டும் கொடுக்கும். இந்த பால் நீங்கள் கடையிலலாம் கண்டிப்பாக பால் சேர்ப்பாங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு தேவையான அளவு சுகர் தேவைப்படும். 4 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது நார்மல் லஸ்ஸிக்குங்க. நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது முலாம்பழம் லஸ்ஸி. அதனால நான் 1 கப் முலாம்பழம் எடுத்திருக்கேன். இதையும் கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு எடுத்திருக்கேன். இவ்வளோ தாங்க தேவையான பொருட்கள். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். முலாம்பழம் லஸ்ஸி. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் நம்ம முலாம்பழம் எடுத்துக்கலாம். இது நல்லா சில்லுன்னு இருக்குங்க. இதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நான் சுகர் சேர்த்துக்கிறேன். இந்த சுகரையும் முலாம்பழத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா அடிச்சு எடுத்துட்டேன். இதில் நம்ம தயிர் சேர்க்கலாம். இந்த தயிரும் பார்த்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்குது. நான் எந்த ஒரு ஐஸ் க்யூபும் நான் சேர்க்க போகிறது கிடையாது. வேணும்னா நீங்கள் ஐஸ் க்யூப் கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே சில்லுன்னு இருக்கிறதுனால நான் ஐஸ் க்யூப் சேர்க்கலை. இதுக்கப்புறம் பால். நீங்கள் தயிர் மட்டும் போட்டு அடிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இந்த பால் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கப்புறம் சுகர் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்மளை அடிச்சிடலாம். நல்லா அடிச்சு எடுத்துட்டேன். இப்போ சர்வ் பண்ணிடலாம். நான் ஒரு மேசன் ஜார் எடுத்திருக்கேன். இதில் நான் சர்வ் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். முலாம்பழம் எவ்வளோ நல்லது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். லஸ்ஸியோடு சாப்பிடும்போது அதுவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு 2 மேசன் ஜார் நிறையா வந்திருக்கு. இது மேலே கொஞ்சம் சின்னதாக கட் பண்ண முலாம்பழம் சேர்க்குறேன். இந்த பழம் நல்லா இனிப்பாகவே இருக்குது. இது குடிச்சிட்டு நச்சுன்னு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. ரெண்டுலேயுமே நம்ம சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் இது சேர்க்காம கூட குடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. முலாம்பழம் லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த சம்மருக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் சுகருக்கு பதில் நாட்டு சக்கரை கூட சேர்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.